ஹரஹர சங்கர, ஜே ஜே சங்கர. ஆதிசங்கர ஆச்சாரியா பீடத்தின் சார்பாக, காஞ்சி மடத்தின் சார்பாக வணக்கங்களையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு பொன்னான உச்சிகால வேளையில் உங்களை சந்திப்பதிலும், உங்களோடு இந்த நல்ல ஒரு திருவாசகத்தினுடைய 6வது மாநில மாநாட்டை சிவசீடராக அவதாரம் செய்த அகத்திய பெருமானுடைய இந்த மண்ணில் யான் உன்னை இன்று உரைக்குமாறு உணர்த்தே என்ற மணிவாசக பெருமானுடைய திருவாய் மலர்ந்தருளிய பொருளுக்கு இறங்கி எங்களையெல்லாம் இந்த ஒரு நல் வழிகாட்டிதன் மூலமாக இந்த இடத்தில் அமர்ந்து இறை புகழை இன்று உச்சரிக்கும் வகையில் வழி கொடுத்த அனைத்து பெரியோர்களுக்கும், அதற்கு மேலாக சுவாமி அம்பாளுக்கும், நால்வர் பெருமகனுக்கும் பொற்பாதங்கள் வணங்கி, ஓம் நமோ வசிஷ்டாய மகாவிரதாய பராசரம் வேதநிதியும் நமோஸ்தே நமோஸ்தனந்தாய மகோரகாய நமோஸ்தே சேவியை காசேவிய நமோஸ்து ரிஷப்ய பரமம் பரோசாம் தேவசி தேவம் வரதம் வரானாம் சகஸ்ர சீர்சாய நமக்ஷிவாய சகஸ்ரநாமாய ஜனார்தனய. இந்த மகேஸ்வர பூஜையும் தொடரும் நல்ல வேளையில் எங்களுக்காக எங்களையும் ஒரு நல்லதொரு சிறந்ததொரு 4 வார்த்தைகளை உரைப்பதன் மூலம் அதை சிந்தையில் சிவனை வைத்து கூந்தலில் திருவாசகத்தை வைத்த வள்ளலார் போல இந்த இடத்தில் அமர்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல வேளையில் காலம் கடந்தாலும் கனிய வைத்த திருவாசகத்தை பற்றி ஒரு 4 வார்த்தைகள். திருச்சி தாயும் மாணவர் வேண்டத்தக்கது அறிவோயினி என்று பாடிய நம்முடைய மணிவாசக பெருமானும், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து தாயவிட மேலா சிவபெருமான் தாயும் ஆனவர் என்ற அந்த மண்ணில் முதல் திருவாசகத்தை மாநாட்டை தொடங்கி காசி மண்ணில் அதை நிறைவேறும் ஒரு இலக்கோடு ஒரு இலக்கணத்தோடு அதை எடுத்து நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மடாதிபதி அவர்களுடைய வெற்றிக்கனி சுவாமிகளுடைய அவர்களுடைய நினைவும் நற்சிந்தனையும் நல்ல ஒரு வழிகாட்டுதலும், ஆதிசங்கரர் ஐயா ஜெகத்குரு கண்ட கனவினை ஜனாதன தர்மத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டி அவ்வழியில் சென்று கொண்டிருக்கின்ற, அம்பாலை பிரதானமாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய சுவாமி அவர்களுடைய அருள் கடாட்சியத்தால், சுவாமியினுடைய பேரருள் கடாட்சியத்தாலும் அனைத்து சிவனடியார் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் அருண் துணையாக இந்த இடத்தில் அமர்ந்து இதையெல்லாம் நல்வழிப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு வினாடிக்கு 60,000 சிந்தனைகள் சொல்பவன் பெரிய அறிஞர் ரூசோ. எண்ணங்களால் பிறப்பதும் எண்ணங்களால் வளர்வதும் அவரவருடைய விடை பயன், அவருடைய பிறப்பினை பொறுத்து, சிந்தனையை பொறுத்து. அதனால் நல்ல சிந்தனைகள் ஒரு இடத்தில் இருந்து 60,000 சிந்தனைகளில் ஒரு சிந்தனை உயிர் பெறுகிறது. விவேகானந்தர் அவர்தான் சொல்லுகிறார், எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுகிறாய். ஓர் அணுல் உயிரணுக்கள் பெறுவது போல, ஒரு சிந்தனை உயிர் பெற்று இருப்பது போல, இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஓரிடத்தில் கூடி ஒரு சிந்தனையினுடைய ஊற்றாக இந்த இடத்தில் அதை நாம் வழிநடத்தி பெரியவர்களுடைய சொற்பொழிவையும் ஆசீர்வாதத்தையும் அந்த அணுக்க தொண்டராகிய இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல நம்பி ஆரூரன் தம்பிரான் தோழன் வந்தண்டர் ஆலகால சுந்தரர் கருணையின் மனிதர் பிறவியில் மானுடனாக இருந்து மனித சட்டையோடு இந்த உலகத்தை விட்டு கைலாயம் சென்றவர். அவர் தன்னுடைய தோழனுக்காக 4000 உலா என்ற அந்த கைலாய பதிகத்தை தோழனுக்காக உயிர் கொடுத்தவர். தோழமை என்பதற்கு உதாரணம் சிவபெருமான். அந்த உதாரணத்திற்கு இயக்கமாக இலக்கணமாக நம்பி ஆரூரர் சேரமான் பெருமானுக்காக. இப்படி அவர்களுடைய அந்த ஒரு அனுகிரகம் இந்த உலகத்தினுடைய திருமறைகளை எடுத்து சொல்கிறது. ஆதலால் அந்த திருத்தொண்டர் புராணத்தில் பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமியை, சுந்தரர் வேறல்ல சிவபெருமான் வேறல்ல, ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய
ஒரு வகுப்பினையே உங்கள் முன்னால் நிலைநிறுத்தி அந்த வகுப்புக்குள்ளேயே உங்களோட இரண்டர கலந்து விட்டார்கள். நல்ல ஒரு பதிகத்தை எல்லாம் வகுப்பு ஆசிரியர்கள் போல பவானி ஐயா தியாகராஜன் போல அவரையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்படிப்பட்ட இப்படி சொல்வதற்கு இனிமேல் நம்மிடத்தில் ஆட்களும் இல்லை. அதை பேசி இறைவனுடைய அந்த நற்சிந்தனையான சிவையான போதம் என்ற நூலினுடைய விளக்கத்தை சைவ சித்தாந்தத்தை கொண்டு சென்று அதை கைகளில் சேர்ப்பதற்கு இன்றைய ஆட்களும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஜனாதன தர்மம் இந்த உலகத்தில் சிறிது சிறிதாக பக்தி இருக்கிறது. ஆனால் பக்திக்குரிய கூட்டம் இருக்கிறது ஒன்று. பக்தியினுடைய அடிப்படை பொருளை நாம் காண முடிவதில்லை. எங்கெல்லாம் கூட்டம் இருக்கிறது, ஆரவாரான பக்தி, அற்புதமான பக்தி, ஆனந்தமான பக்தி, ஆனால் இறைவனோடு தன்னை இரண்டல கலக்கக்கூடிய பக்தியை காணும். அதனால் எங்களெல்லாம் ஒரு குருமார்கள் வழிகாமிக்கிறார்களோ, மாதா பிதா குரு தெய்வம், அந்த வழிகாமிக்கக்கூடிய குருமார்கள் நின்ற இடம் இது. சிவசீடராகிய அவருடைய காயத்ரி மந்திரமே ஜெகத்குருநாதாய வித்மகே சிவசீடராகிய அகத்திய பிரஜோதயாத்துன்னு சொல்லுவாங்க. அவர் சிவசீடராக இருந்து அகத்திய பெருமான் இந்த உலகத்தினுடைய எங்களுடைய ஊரினுடைய வழியாக சென்று இந்த தென்பதிகை தாழ்ந்திருக்கக்கூடிய வனத்தை உலகத்திற்கு பெருமானோடு ஐக்கியமாகிய காவிரி திலோத்தமையினுடைய நாயகனாக வந்தவர், சிரஞ்சீவியாக இருந்தவர். அவர் கால் மிதித்த இந்த பதத்தை மணிவாசக பெருமான் வைப்புத்தலமாக பாடி 9 தலங்களுக்கு சென்று 42 தலங்களை வைப்புத்தலமாக வைத்து 51 பதிகம். 51 பதிகம் என்பது 51 அக்ஷர எழுத்துக்களாக இந்த உலகத்தில். இன்னும் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் சுற்றி வரும்போது பாண்டிய மன்னன் 51 அக்ஷரலிங்கம் என்று சொல்லுகிறார். அந்த அக்ஷரலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 51 எழுத்துக்களை, தமிழ் எழுத்துக்களை நினைவுகூரமாக. அதனாலதான் எங்கனை மொழிந்தனன் அங்கனன் மொழிந்தனாக பாடு என்று சொல்லுகிறார். மண் மீது பிறந்த நீ என் மீது செந்தமிழால் சொற்றமிழால் சுந்தரத் தமிழால் பாடுக என்கிறார். அப்போ பெருமானே இந்த சுந்தரத் தமிழால் தமிழ்ச்சங்கம் விளைத்து நாங்கள் இடம்பெற்ற அந்த பிறந்த மண்ணில் மதுரை மாவட்டத்தில் சங்கம் வளர்த்த பெருமான் ஆலவாய சொக்கநாதர். அப்படிப்பட்ட சிவன் இந்த தமிழுக்காக பாடலை கேட்டார், பிட்டுக்கு மண் சுமந்தார், பிறம்படிபட்டார், குதிரைச்சேவகனாக வந்தார். இப்படிப்பட்ட அருண் தமிழுக்காக தங்களுடைய அருண் செயற்காரியங்களை பெருமான் செய்தார். அதனால் பெருமான் சாதா கருணை கடல், கருணாமூர்த்தி என்னும் சிரஞ்சீவியாக மார்க்கண்டேயருக்கு உயிர் கொடுத்தவர். ருத்ரம் பசுபதி ஸ்தானம் உமாபதி நீலகண்டம் நமாமி சரசாதேவம் ஹிம்னோ மிருத்யு ஹரியஸ்ததின்னு தொடங்கினார். 16 வயசு குழந்தை. இன்னைக்கு மகாமிருத்யும் யாகம் பார்த்துட்டு வந்தோம். காலமூர்த்தி, காலாக்கரி, காலகண்டம், கால நாசனம் சொல்லி கால சம்ஹார மூர்த்தியாக பெருமான் எழுந்தார். 17க்கு வந்தால் ஆயில பிடிச்சிக்க, இன்னும் 16 இருக்கணும்னு சொன்னார். இன்னும் 16 சிரஞ்சீவி மார்க்கண்டேயர், இன்னும் 16 என்று ஆதிசங்கருக்கு கூட்டி கொடுத்து 32 ஆண்டுகள். இந்த 32 என்பது 3 கூட்டிங்கன்னா 5 பஞ்சாட்சர எழுத்து. நமக் சிவாய வாழ்க. ஒன்றுமே தெரியாது மணிவாசக பெருமானுக்கு. என்னை பற்றி பாடுங்கிறார். இந்த உலகத்தில் நான்முகனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் காண முடியாத அரிய ஒரு காட்சியை நயனி தீட்சை பரிதீட்சை கொண்டு வந்து சேர்த்தார். ஏன் சேர்த்தார்? முன்ஜென்மாவினுடைய கடன். நீங்கள் பெருமானுக்கு ஒன்றை செஞ்சீங்கன்னா சேந்தனாருக்கு பட்ட கடனை தீர்ப்பது போக பெருமான் மடியேந்தி கடன் அடைப்பதற்காக பக்தருக்குள் இருப்பால். ஆண்டவன் அடியவருக்குள் சங்கமம். இதுதான் உண்மை. ஔவையார் சொல்கிறார், எங்கன்னா அடியவருக்குள் நல்ல அடியவராக இருக்கணும், நல்ல சிந்தனையா சக்தி, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை எங்கெல்லாம் அங்கே இருக்கோ, கருணாமூர்த்தியாக இருக்கிறாரோ, தன்னை தாழ்த்து கொள்ளுகிறாரோ அந்த இடத்தில் பெருமானுடைய உயிர் மூச்சாக காண முடியும். ஆகையினால் நம்முடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 3 மணி நேரம் பேசுகிறதுக்கு 2 மணி நேரம் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் பத்தாது. அதனால் முக்கியமான அந்த வணக்கத்தை நாம் தெரிவிப்பதற்கு ஒரு குருவினுடைய அனுகிரகம். எங்கள் குருநாதரை வணங்கணும். ஆதிசங்கர ஆச்சாரியார் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய ஜெகத்குரு. இந்த ஜெகத்குரு ஜனாதன தர்மத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர். இப்படிப்பட்ட உலகத்தில் காமாட்சி தேவியை ஸ்ரீசக்கரத்தில் அமைத்து இப்போ பார்த்தா லலிதாம்பிகை கோயிலில் மேரு சக்கரம், மேரு சக்கரத்தையும் சிறிச்சக்கரத்தை வைத்து பெண் என்பவள் பாரத மாதா சாந்த சுரூபினி. நீங்கள்லாம் பெண்களாக வந்திருக்கிறீர்கள். இந்த பெண்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அம்பாளுக்கே ஒரு வரைமுறையாக ஸ்ரீசக்கரத்தை காண்பித்து ஸ்ரீசக்கரத்துள் அமரச் செய்து சாந்த சுரூபினியாக மாற்றியவள். காளி மாதாவெல்லாம் 108 சக்தி பீடத்தில் 51 ஸ்ரீசக்கரமாக மாற்றி கொடுத்தவர் ஒரு அரிய பெரும் கைலாய சிவன் காலடி சங்கரன். காலடி சங்கரன் கைலாய சங்கரனாக மகா பெரியவர். இந்த மகா பெரியவர் 51 அந்த தேசத்துக்கெல்லாம் சென்று பாரத தேசம் முழுவதும்
3 முறை வலம் வந்து இருக்கட்டும் சாமி சாமி சாமி, சாமி இருக்காரு. 3 முறை வலம் வந்து இந்த பாரத தேசத்தினுடைய ஜனாதன தர்மத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்தார். அப்படி இல்லை என்றால் கோவில்கள் இல்லை, குடமுழுக்குகள் இல்லை, கும்பாபிஷேகம் இல்லை, யாகங்கள் இல்லை, வேதங்கள் இல்லை. ஒரு சனாதன தர்மம்னா என்ன? ஒன்று என்று ஒரு அத்வைதம். துவைதம்னா ஒன்று. துவைதம் என்பது 2 இல்லை, ஆனால் ஒன்று. அத்வைதம் 2 இல்லை, ஒன்று. இறைவனே சிவம், பரம்பொருள். அதை தான் நம்மெல்லாம் சிவ வழிபாடு பண்ணுறோம். இந்த சிவனுக்குள் சக்தி அடக்கம். ஐயா அருமையாக சொன்னாங்க. அதனால தான் சிவன் சிவனேன்னு இருப்பாங்க. அதனால சிவ பூஜை ஆதிசங்கரர் பண்ணார். 16 வருஷம் சிவானந்த லஹரி படித்தார். இந்த சக்தி வேணுமேங்கிறது அம்பாள் வந்து ஒரு சடலத்தை கொடுத்து, உனக்கு திராணி இருந்தால், சக்தி இருந்தால் இதை தூக்கி தள்ளி வச்சுட்டு போன்னு சொல்லி கங்கை கரையில் நடத்திய நாடகத்தின் மூலமாக இன்னும் 16 என்று இன்னொரு 16 ஆண்டை போய் கூட்டி கொடுத்தார்கள் ஆயிலை. இப்படிப்பட்ட மகான்கள் எந்த குரு வேணாலும் இருக்கலாம். மகா பெரியவர் 99 ஆண்டுகள் 8 மாதம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜனாதன தர்மத்தை காப்பாற்றி ஆதிசங்கருடைய அருள் கடாட்சியத்தால் பாரம்பரியத்திற்கு ஒரு அப்பளுக்கு இல்லாமல் கடைசி வரையும் சந்நியாச தர்மத்தையும் காசாயத்தையும் கமண்டலத்தையும் கொண்டு வாழ்ந்து 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மகா பெரியவர். அவரை பிடிச்சிக்கலாம், யோகிராம் சுரத்குமாரை பிடிச்சிக்கலாம். ரமண மகரிஷி 12 வயசில் அருணாச்சலேஸ்வரரை குருவாக கொண்டு 70 ஆண்டுகளுக்கு மேலே குகையிலிருந்து வந்த ரமண மகரிஷி. அதனால தான் சப்த ரிஷிகளில் ரமணர் என்பவர் மகரிஷி என்று போற்றப்படுகிறோம். குருவை தேடலை. சேஷாத்திரி மகரிஷி திருவண்ணாமலை கோயிலேருந்து வெளியே கும்பிடுவார். இப்படி குருவெல்லாம் பிடித்தவர்கள் குரு மூலமாக நான் வழிபட்டால் குருவை அடையும் போது இறைவனை அவர்கள் காமிப்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம். இந்த உலகத்தில் முதல்ல உலகத்தில் அடையாளம் காமிச்சர் மாதா. எந்த புள்ளி கருவில் தோன்றுகிறதோ அந்த புள்ளியை நாம் மறக்க முடியாது முதலில். ஆகையினால்தான் மாதா தாயை நிந்தித்து நாம் ஒருபொழுதும் 1000 ஆலயங்கள் கட்டியும் அன்னச்சத்திரம் அமைத்தும் ஆலயங்கள் அவிரித்தாலும் அன்னையை போற்றக்கூடியாதவர்களை என்றென்றும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.